நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணமா? எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. மக்கள் நலனே முக்கியம். சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் பேட்டி. புதுச்சேரியில் இளநிலை நூலக உதவியாளர் தேர்வு. 21,688 பேர் எழுதினர். அமைச்சரவை அமைப்பதில் தாமதம். மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சாய் சரவணன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து 1 மாத காலமாகியும் அமைச்சர்கள் நியமனம் செய்யாததால் ஜனநாயகம் கேலிக்கூத்தாக உள்ளது என தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன், தேர்தல் முடிந்து 1 மாதமாகியும் அமைச்சர்கள் பதவியேற்காமல் உள்ளனர். பதவி ஏற்றவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் உள்ளது. முதலமைச்சர் ஆன்மீகவாதியாக இருப்பதால் அவருக்கு மட்டுமே நன்மை. அவர் தேசியவாதியாக இருந்தால் மட்டுமே மக்களுக்கு நன்மை. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காததால் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு யாரை அணுகுவது என தெரியாமல் உள்ளோம். எனவே விரைவில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்க வேண்டும். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதால் விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் மட்டுமே ஆட்சி செய்யவதால் எதற்கு தேர்தல் நடத்தப்பட்டது? எனவே முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரவை நியமித்து இலாகா ஒதுக்க வேண்டும். பிரதமரை சந்தித்து புதுச்சேரிக்கு வேண்டியதை கேட்டு பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற இளநிலை நூலக உதவியாளர் தேர்வினை 21,688 பேர் எழுதினர். புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறையில் காலியாக உள்ள 26 இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் ஒரு காட்சிக்கூடம் உதவியாளர் உள்ளிட்ட மொத்தம் 27 பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த 59 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. ஒரு பணியிடத்திற்கு 803 பேர் என்ற விகிதத்தில் மொத்தம் 21,688 தேர்வர்கள் தேர்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி பகுதியில் தாகூர் கலைக்கல்லூரி, காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 44 மையங்களிலும், காரைக்காலில் 9 மையங்களிலும், மாகேவில் 2 மையங்களிலும், ஏனாமில் 5 மையங்களிலும் தேர்வு நடைபெற்றது. காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெற்ற தேர்விற்காக தேர்வர்கள் முன்கூட்டியே தேர்வு மையங்களுக்கு வருகை தந்தனர். தேர்வர்களின் அடையாள சான்றுகள் மற்றும் கைவிரல் ரேகைகள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே அவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. மொபைல் போன்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் முறைகேடுகளை தடுக்க ஜாமர் கருவிகள் மற்றும் கண்காணிப்பு கேமராவும் பயன்படுத்தப்பட்டன. தேர்வு எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையில் நடைபெற்று நிறைவடைந்ததாக தேர்வு அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்வு முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு நலத்திட்டங்களே முக்கியம். ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ பேட்டி. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்டு வரும் தாமதம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார்.
அவர் கூறுகையில், அமைச்சரவை அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளேன். மக்களின் நலனுக்காக அரசு உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணம் என்று யாரேனும் கருதினால் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன் என்றார். மேலும் மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் உப்பனாறு, வெள்ளவாரி மற்றும் பல்வேறு நீர்வழி வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளன. இதனால் மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோல் சென்டாக் மூலம் கல்வி பயிலும் மாணவர்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகி உள்ளதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் நலனையும் அரசு கவனத்தில் கொண்டு விரைவான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றார். இறுதியாக, நான் கூட்டணியில் இணைந்தது எந்த பதவிக்காகவும் அல்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வந்தேன். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே எனது முதன்மை குறிக்கோள் என்று ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்தார். இல்லை என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாமதம் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஏதோ ஒரு கமிட்டி, ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ணணும்னா சீக்கிரம் ஃபார்ம் பண்ணணும். மக்கள் வந்து அவங்க வரி பண்ணதெல்லாம் வரோம், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நம்ம வந்துட்டுருக்கோம். அப்படி மக்கள் நல்லா செய்யும் போது இப்படி இதிலே இந்த லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 50 to 60 நாள் 2 மாதம் வந்து வெறும் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப டிலே ஆகி தாமதம் ஆகிட்டுருச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம செயல்பாடுகள் வந்து சீக்கிரமாக பண்ண முடியல. இதே பக்கத்து மாநிலம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க உடனடியாக வந்து மினிஸ்டர்லாம் போட்டு அவங்க பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முன்னால் அனுபவம் இல்லாத இருந்தால் கூட இன்றைக்கி வந்து எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்கவுங்க என்னென்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நாலேஜில் வந்து அவங்க பாட்டு வேலையை பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னமும் வந்து இவ்வளோ அரசியல் அனுபவம் வச்சுட்டு இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து அரசியல் இருந்துட்டோம். இன்னும் இவ்வளோ தாமதம் செய்கிறது வந்து மக்களுக்கு நல்லது இல்லைங்கிறோட நோக்கத்தில் நான் அதான் இதனால் இப்போ என்னோடய பேருக்காக தாமதம் வச்சுன்னா என்னை விட்டுட்டு வேறு யாருக்காவது போட்டு நீங்கள் சீக்கிரம் கேபினெட். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் தமிழக உரிமைகளை அழுத்தமாக கேட்கவில்லை என்றும், தாவேக அரசு ஆட்சியை காப்பாற்றுவதிலே கவனம் செலுத்துவதாகவும், மக்கள் பிரச்சனைகளை விழிப்புணர்வு இல்லை என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மடுகரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் தொடர்பாக பொதுமக்களிடையே நிலவும் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மாநில செயலாளர் மௌலி முகமது ஒலி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இஸ்லாம் குறித்த விளக்கங்களை ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மாநில செயலாளர் மௌலி முகமது ஒலி, புதுச்சேரியில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அளிக்கப்பட்டு வரும் 1.5% இடஒதுக்கீட்டு 5% உயர்த்தி வழங்க வேண்டும். மடுகரை பகுதியில் இஸ்லாமியர்கள் இறந்தால் அவர்களை அடக்கம் செய்வதற்கான இடத்தை அரசு தேர்வு செய்து தர வேண்டும். ரம்ஜான் மற்றும் பக்ரீத் உள்ளிட்ட இஸ்லாமியர்களின் பண்டிகைகளுக்கு அரசு விடுமுறை முறையாக அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அதனால் தமிழக அரசு சட்டங்களை கடுமையாக்கி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும். தமிழகத்தில் சிறுவர் சிறுமியர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் ஜூன் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சிறுவர் சிறுமிகளை வைத்து பேரணி நடத்த உள்ளோம் என்றார். மேலும் பேசிய அவர், தமிழக முதல்வர் விஜய் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்த போது தமிழகத்திற்கான கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைக்கவில்லை என்றும், தமிழகத்திற்கான கல்வி நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட மத்திய அரசு நிதி உதவி குறித்து எதுவும் பேசவில்லை. தமிழகத்தின் உரிமைகளை கேட்டு பெறுவதில் வரும் காலங்களில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் தாவேக அரசு ஆட்சி அமைந்ததில் இருந்து மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் கட்சி பதவியை மட்டும் வைத்துக்கொண்டு அரசு அலுவலகங்களில் ஆய்வுக்கு செல்வது நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. தாவேக நிர்வாகிகள் கட்சி பதவிகளை பல்வேறு இடங்களில் முறைகேடாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் அவ்வப்போது தாவேக கட்சியிலிருந்து பலர் நீக்கப்படும் நிலை உள்ளது. இதனால் அந்த கட்சியின் நிலை மிக மோசமாக உள்ளது.
தவேக கட்சி நிர்வாகிகள் அரசு அலுவலகங்களில் கள ஆய்வு செய்வதை முதல்வர் விஜய் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவேக அரசு ஆட்சியை உறுதிப்படுத்துவதிலே கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர். பல்வேறு விஷயங்களில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். அமைச்சர்களாக உள்ளவர்கள் கூட இன்னும் நிறைய விஷயங்களை கற்கக்கூடிய நிலையில் உள்ளனர். சட்ட திட்டங்களை அறியாதவர்களாக உள்ளனர். தவேக அமைச்சர்கள் சட்ட திட்டங்களை கற்றுக்கொண்டு மக்களுக்கு தேவையான உரிமைகளை சரியான முறையில் வழங்க வேண்டும். தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வழங்கப்பட்டு வரும் 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என பேசினார். பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை காரைக்காலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் நேரலில் கண்டு கழித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது மாதாந்திர மன் கி பாத் நிகழ்ச்சியின் 134வது அத்தியாயத்தில் இன்று பல்வேறு ஊக்கமளிக்கும் விஷயங்களை பகிர்ந்து வருகிறார். இந்நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜிஎன்எஸ் ராஜசேகரன், டிகேஎஸ் எம் மீனாட்சி சுந்தரம், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் அமுதாராணி, தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாட்டின் விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களின் சாதனைகளை பாராட்டினார். இந்திய விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் தொடர்ந்து சிறப்பான சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தடகள போட்டிகளில் இந்தியாவின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது என்றார். சமீபத்தில் தேசிய அளவில் சாதனை படைத்த ஓட்டப்பந்தய வீரர் குரிந்தர் வீர் சிங் உள்ளிட்ட வீரர்களின் முயற்சிகளை பாராட்டிய பிரதமர், இளைஞர்கள் விளையாட்டு மற்றும் உடற்தகுதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புதுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் சாதாரண மக்கள் செயல்பாடுகளையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். அவர்களின் பங்களிப்புகள் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் முக்கியமானது என்றும், மக்கள் தங்களது துறைகளில் சிறந்து விளங்கி இந்தியாவின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து இந்தியாவின் பாரம்பரிய பெருமையை எடுத்துக் கூறும் வகையில் சேழர் காலத்தை சேர்ந்த செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ் நெதர்லாந்தில் இருந்து இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டதை பெருமையுடன் குறிப்பிட்டார். நெதர்லாந்து பிரதமர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சேழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வு ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கும் தருணம் எனவும் மோடி கூறினார். இந்தியாவின் தொன்மையான நாகரிகம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்களை மீட்டெடுத்து தாய்நாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், சேழர் பேரரசின் பாரம்பரியத்தை உலகம் அறிந்து கொள்வதற்கான முக்கிய நிகழ்வாக இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் வரலாற்று மரபுகளை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிலப்பதிகார விழா நேற்று மாலை நடைபெற்றது. சங்கத்தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கி பேசுகையில், முதன்மை காப்பியம் சிலப்பதிகாரம். உலகில் பைபிள், திருக்குறளுக்கு அடுத்த அதிகாரமாக மொழிபெயர்க்கப்பட்ட சிலப்பதிகாரம் பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளது. உலகின் முதல் வழக்கறிஞர் கண்ணகிதான் என்றார். செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்றார். துணைத் தலைவர் திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தார். கலைமாமணி முருகன் குழுவினரின் சிலப்பதிகார நாட்டிய நாடகம் நடைபெற்றது. வாரணம் 1000 என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. உலக தமிழர் பேரமைப்பு பொதுச் செயலாளர் ஆய்வறிஞர் தமிழ்மணி சீராட் சிலம்பு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். கலைமாமணி ஆர் செல்வன் பங்கேற்ற சிலம்பில் பரல்கள் என்ற தலைப்பில் பாட்டரங்கம் நடைபெற்றது. ஆட்சிக்குழு உறுப்பினர் சுரேஷ்குமார், பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பாரதிதாசன் பேரன் கோ பாரதி, பேராசிரியர் இளங்கோவன் மற்றும் தமிழறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில்.
இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடாசா தீபாரதனை நடைபெற்றது. இந்த கன்னியா சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முதலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவின் தொடக்கமாக ஜோ சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி புதிய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தேரஜான் அவர்களுக்கு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் பிரம்மாண்டமான பணி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய உதவி ஆய்வாளர் தேரஜான் தனது நீண்டகால காவல் பணியை நிறைவு செய்து ஓய்வு பெற்றார். இதனை முன்னிட்டு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை தலைவர் தலைமையில் பணி பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு தேரஜான் அவர்களின் நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க காவல் பணியை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக காவல்துறையில் மக்கள் நலன் மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுவதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு நினைவு கூறப்பட்டது. கடைசியாக சிறப்பு அதிரடிப்படை பிரிவில் பணியாற்றி வந்த தேரஜான் அந்த பிரிவினரிடையே மிகுந்த மரியாதையும் பாசமும் பெற்ற அதிகாரியாக திகழ்ந்துள்ளார். இதன் வெளிப்பாடாக பணி ஓய்வு பெற்ற அவருக்கு சக காவலர்கள் உணர்ச்சி பூர்வமான பிரியாவிடை அளித்தனர். குறிப்பாக சிறப்பு அதிரடிப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரி தேரஜான் அவர்களை தோளில் தூக்கி வைத்து காவல்துறை தலைமை அலுவலக வாயிலில் வரை அழைத்து வந்து பின்னர் காரில் ஏற்றி மரியாதையுடன் வழியனுப்பி வைத்த சம்பவம் அங்கு இருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த நிகழ்வில் ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேரஜான் அவர்களின் ஓய்வு வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்கால் ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோற்சவ விழாவை முன்னிட்டு அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. இன்று அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் வீரமா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். அடுத்த மாதம் 7ஆம் தேதி விடையாற்ற நிகழ்ச்சியுடன் வைகாசி மகோற்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. காரைக்காலில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமி சார்பில் நம் தேசம் நம் மக்கள் என்ற தலைப்பில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சுசேராஜ் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி கையால் நாடக இயக்குனர் விருது பெற்றார். மத்திய அரசு அவர்களது சொந்த ஊரில் நாடக விழா நடத்த முடிவு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக 58 ஆண்டுகளாக நாடகம் நடத்தி வரும் மூத்த நாடக கலைஞர் கலைமாமணி சுசேராஜ் வரும் ஜூன் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆனந்தம் திருமண மண்டபம் காரைக்காலில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா நடைபெறவுள்ளது. இதில் கலைமாமணி வி பாலகுருநாதன், SNA கமிட்டி உறுப்பினர் கலைமாமணி S ஜான் கென்னடி, கலைமாமணி K பக்ரிசாமி, கலைரத்னா தெய்வ திவ்யதாஸ் மற்றும் நாடக கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி சலவியாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை VP சிவக்கொழுந்து MLA வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி சலவியாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் 141ஆம் ஆண்டு தொழிலாளர் தின விழா, சலவைத்துறை 50ஆம் ஆண்டு பொன்விழா மற்றும் நலசங்க ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழாவை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகரில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகரும் லாஸ்பேட்டை தொகுதி MLAவுமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணமா? எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. மக்கள் நலனே முக்கியம். சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் பேட்டி.
புதுச்சேரியில் இளநிலை நூலக உதவியாளர் தேர்வு 21,688 பேர் எழுதினர். அமைச்சரவை அமைப்பதில் தாமதம், மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சாய் சரவணன் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.